மீசான் டைம் நேயர்களை அன்போடு நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல நைஜீரியா நாட்டில் பொகோ ஹராம் பயங்கரவாதிகள் பள்ளியொன்றை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்தும், யார் இந்த பொகோ ஹராம் பயங்கரவாதிகள், ISIS தீவிரவாதிகளுக்கும் இவர்களுக்குமான சம்பந்தம் தான் என்ன, தற்போது அமெரிக்கா இவர்கள் மீது மேற்கொள்கின்ற தாக்குதல் என்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசலாம். இந்த தாக்குதல் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடகிழக்கு பிராந்தியத்தை மையப்படுத்தி இயங்கி வருகின்ற பொகோ ஹராம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பயங்கரவாத அமைப்பு ஒரு பள்ளி வாயில இலக்கு வைத்து குண்டு தாக்குதல் மேற்கொண்டதுல அப்பாவி தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த 6 பேர் பலியாவதற்கான காரணமாக இந்த தாக்குதல் அமைந்தது. பல பேர் படுகாயம் அடைந்தவங்களை வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இப்போது சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு சூழலும் உருவானது. எந்த காரண காரியங்களும் இல்லாம அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது பெரும் அதிர்ச்சியை அந்த பிரதேசத்துல ஏற்படுத்தியிருக்கு. இது ஒண்ணும் புதிய விஷயம் கிடையாது. பொகோ ஹராம் அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு இதுவரைக்கும் நைஜீரியால மட்டுமல்ல, அது அண்டிய பிரதேசங்கள்ல கிட்டத்தட்ட 40,000 பேருக்கு அதிகமானவர்களை படுகொலை செய்தது மட்டுமல்ல, 20 லட்சம் பேர் அகதிகளாக இப்போது வாழ்வதற்கான காரணமாகவும் பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருந்தது. சன நெரிசலை பார்த்தாலே ஒரு குண்டை வைக்கணும் என்ற மனம் இல்லை. மக்கள் கூட்டமாக சந்தோஷமாக இருந்துட்டா போதும், தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. பயணம் போற பஸ் வண்டிகளை நிறுத்தி பணைய கைதிகளா மாற்றி பணம் பெறுகின்ற கொடுமைகளை செய்ய ஆரம்பிப்பாங்க. பொகோ ஹராம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐரோப்ப கலாச்சாரங்களை நிறுத்தணும், ஹராம்னா தடை. பொகோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பா கலாச்சாரங்களை நிறுத்தணும், தடுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை 2002ஆம் ஆண்டுல முகமது யூசுப் என்ற ஒரு நபருடைய சிந்தனையில வருது. அவனுக்கு கொஞ்சம் மண்ட குழப்பம், இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சான். அதோட நிறுத்தி கொள்ளாம 2009ஆம் ஆண்டாகும் பொழுது பொகோ ஹராம் அப்படின்ற ஒரு அமைப்பாக உருவாக்கி பல்வேறு மண்ட குழம்பினெல்லாம் சேர்த்து கொண்டு ஒரு இயக்கமாக பயணிக்க ஆரம்பிச்சான். அவ்வப்போது பல்வேறு வன்முறைகளில் ஈடுபட்டதை பார்த்த நைஜீரிய அரசு, என்னடா கொடுமை இது, வறுமை ஒரு பக்கம், பட்டணி ஒரு பக்கம், தொழில் இல்லாத பிரச்சனை இன்னொரு பக்கம், இப்படி இருக்க இவனை மண்ட குழம்பி பல்வேறு விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி இராணுவத்தை போட்டு இவனை முடக்குவதற்கு அடக்குவதற்கு எத்தனிச்ச சமயத்துல பொகோ ஹராம் அணியிலிருந்து பல்வேறு நபர்களை நைஜீரிய அரசு கொண்டு குவித்தது. இதுக்கு பழி தீர்க்கிறதுக்கு இவன் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைஜீரிய இராணுவத்தோட சேர்த்து கிறிஸ்தவ சமூகத்தையும் பழி தீர்க்க ஆரம்பித்தார். ஒரே இரவுல 1000 பேர், எந்த பாவம் அறியாதவங்க, எந்த குற்றங்களுடைய சம்பந்தப்படாத அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சாங்க ஒரு இரவுல. உடனடியாக நைஜீரிய அரசு யோசிச்சது, இவங்களை வளர விட்டா ரொம்ப ஆபத்தாகிரும் அப்படின்னு சொல்லி உடனடியாக முகமது யூசுஃபை கைது செய்து வித்தியாசமான முறையில மரண தண்டனையை நிறைவேற்றினாங்க. அது எப்படி அமைது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடு ரோட்ல அரை நிர்வாணமாக நிக்க வச்சு இவனுடைய மரண தண்டனையை நிறைவேற்றாங்க. காரணம், 1000 பேரை கொண்டவனாச்சு அப்படின்னு சொல்லி மரண தண்டனை நிறைவேற்றியது மட்டும் இல்லை, அதை காணொலியாக பதிவு செய்து இதை எல்லா இடங்களுக்கும் அனுப்பி வச்சாங்க. இதுக்கு பிறகு எவனாவது இந்த சிந்தனையில வளர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் இதுதான் முடிவாக இருக்கும் அப்படின்ற ஒரு மிரட்டலுக்காக உடனடியாக என்ன பண்ணாங்க இவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய ஒரு அல்லக்கையாக இருந்து பல்வேறு குற்றங்களை செய்து வந்த மற்றொருவன் தான் அபுபக்கர் ஷக்வா. இந்த அபுபக்கர் ஷக்வா பார்த்தான், தலைமத்துவத்துக்கு யாரும் இல்லை, நம்ம தான் அல்லக்கையா இருந்தவங்க அப்படின்னு சொல்லி 2010ஆம் ஆண்டாகும் பொழுது அந்த பதவிக்கு அவன் பயங்கரமான அட்டகாசங்களை செய்ய ஆரம்பிச்சான். ஈடு இணை இல்லாத அளவுக்கு பயங்கரமான படுகொலைய, சிறுபான்மையினர் அப்படின்னாலே கண்கொண்டு காட்ட இல்லாத அளவுக்கு, இவங்களோட முரண்படுற யாரையும் விட்டு வைக்காத அளவுக்கு பயங்கரமான அட்டகாசங்களை பண்ண ஆரம்பிச்சான். 2012ஆம் ஆண்டாகும் பொழுது இந்த பொகோ ஹராம் அமைப்புனால 2700 பேர் அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இப்போது அரசுக்கு பெரிய ஒரு தலையடியா இருப்பதனால 2013ஆம் ஆண்டு அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தினாங்க இவட அட்டகாசத்தை தடுக்கிறதுக்காக. ஆனா முடியல. 2014ஆம் ஆண்டாகும் பொழுது ஒரு படி மேல போய் 9000 அப்பாவி மக்களை படுகொலை செஞ்சது மட்டுமல்ல, அந்த பாடசாலை மாணவ மாணவிகள் சொல்லி கிட்டத்தட்ட 268 பேரை பழைய கைதிகளாக பிடிச்சு வச்சாங்க. மிகப்பெரிய ஒரு அச்ச சூழல் உருவானது. 2014ஆம் ஆண்டாகும் பொழுது முக்கியமான 3 மாநிலங்களை கைப்பற்றி அதுல இஸ்லாமிய ஆட்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஹிலாஃபத் அறிவிச்சான் இந்த அபுபக்கர் ஷக்வா. இப்படி பயணிக்கிற சந்தர்ப்பத்துல 2015ஆம் ஆண்டாகும் பொழுது நைஜீரிய அரசு யோசிக்குது, தனியா போராடுறதை விட அக்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று சேர்த்துட்டா
பலமான அணியை ஒன்று திரட்டி இவங்களை எதுக்கலாம் அப்படின்னு சொல்லி அடக்கலாம் அப்படின்னு சொல்லி நைஜீரியா, நஷாத், புகைரா, பெனின், கெமரோன் ஆகிய நாடுகள்ல இருந்து 11,150 இராணுவ வீரர்களை உள்ளடக்கி தனிப்படையை உருவாக்கி இவங்களோட மல்லுக்கு நின்றாங்க. அவ்வப்போது சண்டைகள், அவ்வப்போது படுகொலைகள் என்ற பயங்கரமான ஒரு நிலை, ஒரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்துல பொகோ ஹராம் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாதிகள் ரெண்டா உடையிறாங்க, ரெண்டா பிரியிறாங்க. அதுல ஒரு அணிக்கு ஹபீப் யூசுப் தலைமை தாங்கி ISIS பயங்கரவாதிகளோட உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்களோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்ற அணி பொகோ ஹராம் என்ற பெயரிலே தனியாக இயங்குவதாக, அவங்களோட பாரம்பரிய கலாச்சாரத்தோட பயணிப்பதாக சொல்லி அதனுடைய தலைவராக இருந்த அபுபக்கர் ஷக்வா பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. 2021ஆம் ஆண்டாகும் பொழுதும் ஷக்வா ஒரு பயணத்துல இருக்கிறாரு. திடீரென இந்த ISIS பயங்கரவாதிகளோட பயணிக்கின்ற இந்த பொகோ ஹராமுடைய அடுத்த அணி இவரை முற்றுகையிட்டு தமது அணிக்கு ஆதரவு வழங்கணும், தங்களோடு பயணிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. மிரட்டி பார்த்தாங்க, அச்சுறுத்தி பார்த்தாங்க. படுகொலை செய்யற அளவுக்கு போற சந்தர்ப்பத்துல தான் நீங்க என்னடா என்ன கொள்றது, நானே செத்துக்கிறேனே அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த ஷக்வா என்ன பண்ணினாருன்னா, அவர் அணிந்திருந்த தற்கொலை அங்கேயே வெடிக்க வச்சு தற்கொலை செய்து கொண்டு அவனும் செத்து போயிட்டான். இப்போ விளங்குதா? ஒன்று அடுத்தவனை கொள்றது, இல்லைன்னா அவங்களே தற்கொலை செய்து கொண்டு சாகிறது. இதுதான் எங்களோட கலாச்சாரமாகவும் பண்பாடாகவும் இருந்தது. இதோட அவங்களோட கதை முடிஞ்சிச்சா? இருந்தாலும் அந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நாட்டில் நைஜீரியாவில் பல்வேறு குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்கடையில் 2 குழுக்களுக்கும் இடையே பயங்கரமான சண்டைகள் அவ்வப்போது நடந்து வருவதை பார்க்க முடிந்தது. இந்த பொகோ ஹராம் அமைப்பினர் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த சில தினங்களுக்கு முன்னால ISIS பயங்கரவாதிகளோட இணைந்து பயணிக்கின்ற மற்ற பிரிவினுடைய 200 பயங்கரவாதிகளை ஒரு ஆற்றங்கரையில வைத்து படுகொலை செய்த சம்பவமும் பதிவானது. அந்த செய்தியை நைஜீரியாவினுடைய உளவுத்துறையினர் வெளியிட்டிருந்தாங்க. இந்த ISIS பயங்கரவாதிகளோட பயணிக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க, மேலும் என்னென்ன விஷயங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்ற 24ஆம் திகதி அப்பாவி மக்கள் ஏதோ ஒரு மத கிரிகைக்காக வேண்டிய பஸ்ல பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பஸ்ஸின் மீது தாக்குதல் நடத்தி 28 பேரை கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த நாட்டுல கடத்தப்பட்டவங்களை மீட்கிறதுக்காக பணம் கொடுக்கறதும் சட்டப்படி குற்றம் என்று சொல்லி நைஜீரியா அரசு சொல்லுது. பணத்தை கொடுக்கவும் முடியல, போராடவும் முடியல. இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அந்த மக்கள் வாழ்கின்ற ஒரு சூழல் உருவானது இந்த பயங்கரவாதிகளுடைய அட்டகாசத்தால. இவங்களோட இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க சொல்றது இஸ்லாமிய ஆட்சியை நிறுவ போறோம் அப்படின்னு சொல்லி. இஸ்லாத்துக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? பள்ளி மீது தாக்குதல் நடத்துறீங்க, அப்பாவிகளான கிறிஸ்துவ சமூகத்தின் மீது தாக்குதல் நடத்துறீங்க, அவங்களுடைய வணக்க ஸ்தலங்களை தகர்க்கிறீங்க, பள்ளிக்கூட மாணவர்களை பணைய கைதியா வைக்கிறீங்க. இதெல்லாம் இஸ்லாமிய சிந்தனைகளா என்ன? எதுக்கு நீங்க இஸ்லாம்ட பேர்ல ஆட்சி ஒன்று செய்யணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, அந்த இடத்துல ஒரு ஆட்சி அமைக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும், இஸ்லாம்ட மதத்தை காட்டி இப்படியான விஷயங்களை செய்ய நினைக்கிறீங்க. உண்மையில குர்ஆனுடைய சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணமின்றி ஒரு உயிரை கொண்டவன் அனைத்து உயிர்களையும் கொண்டவன் ஆவான், ஒரு உயிரை காத்தவன் அனைத்து உயிர்களையும் காத்தவன் ஆவான் என்று சொல்லுகிற இடத்துல இஸ்லாமிய சிந்தனைகள் இருக்குது. ஆனால் ISIS தீவிரவாதிகளும் இந்த பொகோ ஹராம் என்ற இந்த தீவிரவாதிகளும் இஸ்லாத்தின் பெயரால் செய்கின்ற அட்டகாசங்களுக்கு இஸ்லாம் பொறுப்பில் ஒரு விஷயத்தை மீசான் டைம் ஆணித்தரமாக சொல்லிக்கொள்ள விரும்புது. இப்போது அமெரிக்க இராணுவம் வான்வெளி தாக்குதல்களை ISIS இருப்புகளின் மீதும் அவர்களுடைய நிலைகள் மீதும் இப்போது வான்வெளி தாக்குதல்களை ஆரம்பிச்சிருக்குது. 2 தினங்களுக்கு முன்னால மேற்கொண்ட தாக்குதலை பற்றி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த கருத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு அமெரிக்கா பயங்கரவாதிகளுக்கு கொடுக்கின்ற சன்மானமும் அன்பளிப்பும் இது அப்படின்னு சொல்லியும், இது ஒரு மரண அடியாக இருக்கும் என்றும், இதுக்கு பிறகு வரலாறு இல்லாத ஒரு சமூகமாக ISIS பயங்கரவாதிகள் மாறுகின்ற அளவுக்கு அடி விழும் என்ற ஒரு விஷயத்தையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தாரு. நைஜீரிய நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மதம் சார்ந்த பிரச்சனை கிடையாது, வெறுமனே நிலம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்கணும். மதம் என்பது எந்த வன்முறையும் விரும்பாதது, எந்த பயங்கரவாதத்தையும் அனுமதிக்காதது என்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, இந்த தாக்குதல் நடப்பதற்கு சில மணி நேரத்துக்கு முன்னால அமெரிக்காவுடைய வெளிவிவகார அமைச்சரை தொடர்பு கொண்டு பேசியதாகவும், நைஜீரியா அரசினுடைய தலைவர் இதுக்கு பச்சை கொடி காட்டியதுக்கு பிற்பாடுதான் இந்த இலக்குகள் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் மேற்கொண்டது. எனவே இந்த ISIS பயங்கரவாதிகளுடைய தொல்லையும் பொகோ ஹராம் என்று சொல்லப்படுகின்ற பயங்கரவாதிகளுடைய கெடுபிடிகளும் தான் இப்போது இந்த நாட்டை ஆட்கொண்டிருக்கு. இதுக்கான ஒரு தீர்வாகத்தான் அமெரிக்கா இராணுவம் இப்போது
தாக்குதலை மேற்கொள்ளுதா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரு சொல்லி இருந்தாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், அமெரிக்காவுடைய தாக்குதலுக்கு ஈடு கொடுக்காங்களா, இல்ல ஓடி போறாங்களா, இல்ல வேறு நாடுகளை தேடி தஞ்சம் புகுறாங்களா, அங்க எவனையாவது மண்டையை கழுவி அங்க ஏதாவது பண்றாங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்படுவதை எந்த மனிதநேயம் கொண்ட சிந்தனையாளனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் பயங்கரவாதம் என்பதை எந்த மதங்களும் அங்கீகரிக்கவில்லை, அதற்கு அதை ஊக்குவிக்கவும் இல்லை என்று கூறி இந்த பொக்கோ ஹராம் ISIS பயங்கரவாதிகளுடைய அடாவடித்தனங்கள் இத்தோடும் நிறைவு பெறட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியில உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.